பதவி உயர்வு, தொகுப்பூதிய முறையை ரத்து செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மதுரை அரசு மருத்துவமனை முன் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் கடந்த 9 நாட்களாக போராடி வரும் அரசு ஊழியர் சங்கங்களுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பதவி உயர்வு இல்லாமல் பணியாற்றி வரும் தங்களுக்கு 5 கட்டமாக பதவி உயர்வு வழங்க வேண்டும், தொகுப்பூதிய முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். தங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகிற 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் உண்ணாவிரதம் மேற்கொள்ளவிருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் தெரிவித்தனர். அரசு ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து 9வது நாளாக, ஆனால் எங்களின் முதல் கட்ட ஒரு அரசுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியுள்ளோம். 3 நாளாக இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடக்க உள்ளது. இரவு செவிலியர்கள் பணியில் இருக்கிறார்கள். பணி பாதிப்பில்லாமல் இந்த போராட்டத்தை 1 மணி நேரம் 3 நாட்கள் 18, 19, 20 நாட்கள் நடக்க உள்ளோம். இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தாத பட்சத்தில் அடுத்தபடியாக 22, 23 நாட்களில் அனைத்து செவிலியர்களும் சிறுவிடுப்பு கொடுத்து தற்செயல் வெடுப்பினை அளித்து உண்ணாவிரதத்தில் இறங்க உள்ளோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோன்று நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் 1 மணி நேரம் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக செவிலியர்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பகுதி நேர மற்றும் முழு நேர செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொகுப்பு ஊதியத்தில் உள்ள தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், காலமுறை பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அவர்கள் வலியுறுத்தினர். இதேபோன்று தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.